ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐடிபிஐ பேங்க்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்ன ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேட்டில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 20 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா March 17th 2024 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும், ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கு. இதுக்கான வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு 500 வேகன்சிஸ் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 203 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 37 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 வேகன்சியும், 22 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக பிடபிள்யூடியில் வந்து கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா February 12 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ February 12 February 26 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா March 17, 2024 வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கிராஜுவேட்டில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் வந்து ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ப்ரொவிஷியன்சி இன் கம்ப்யூட்டர்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரொவிஷியன்சி இன் ரீஜனல் லாங்குவேஜ் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். ஸோ தமிழ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் 20 to 25 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஒன்லி இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிக்கும், 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் அதர்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் போஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அவங்க வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ www.idbi.bank.in சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா February 12 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த பேஜோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து February 12 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், February 12 இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டரோ இல்லை இ-சேவை மையத்திலோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.